இனிய வணக்கங்கள், உறவுகளை, பாசங்களே. அதாவது உங்களுக்கு நான் தினம் கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கதைகள் எல்லாமே உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துல லிங்க் ஆகும். எங்கேயோ ஒருத்தர் சந்திப்பீங்க. தினம் தினம் எல்லா கதையும் போட்டு மொத்தமா கேட்காதீங்க. தினம் தினம் ஒரு கதை கேளுங்க. அந்த கதையோட சாரத்தை கவனிங்க. என் வாழ்க்கையில் 71 வயசுல நான் பட்ட அனுபவங்கள், அதை நான் ஒரு ஒரு வடிவங்கள்ல, ஒரு பரிணாமங்கள்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க நிச்சயமா ஏத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க மனப்பூர்வமா என்னை ஆதரிக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கெல்லாம் நன்றி. பரசுராமன்னு ஒரு அருமையான ஆள். அவருக்கு வயசு 53 வயசு இருக்கும். ஒரு சம்சாரம். அந்த அம்மாவுக்கு லோகநாயகின்னு பேர். இந்த 2 பேரும் வாடகை வீடு தான். அவர் பஸ் கண்டக்டர் உத்தியோகப்படுறவர். தொண்டை தண்ணி போயிடும். ஏறு மேலே ஏறு மேலே ஏறு மேலே ஏறு, முன்ன போ தான் வேலை. அதில் கரெக்டாக காசு வாங்கணும், கரெக்டாக டிக்கெட் கொடுக்கணும், கரெக்டாக சில்லறை கொடுத்துருவார். நாணயமான ஒரு கண்டக்டர். இந்த கண்டக்டர் உத்தியோகம் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தோட வறுமை சூழ்நிலையை மனசில் வச்சுட்டு அவர் அதே கம்பெனி, பஸ் கம்பெனிலேயே முதலாளிகிட்ட சொல்லி அந்த வரவு செலவு கணக்கு வழக்குகளை குமாஸ்தா உத்தியோகம் பண்ணுவார். வருமானம் வேணுமே. அவரோட மனைவி லோகநாயகியும் சும்மா இருக்காது. அது போய் எம்சி ரோடில் போய் கொஞ்சம் புடவை, ஜாக்கெட்டுங்க, நைட்டிங்க, பாவாடைங்க, இந்த மாதிரி ஜவுளி ஐட்டங்களாக வாங்கிட்டு வந்து அவங்க வட்டாரத்தில் கொடுத்து வியாபாரம் பண்ணி வரக்கூடிய காசை புருஷன்கிட்ட கொடுக்கும். எப்படியும் இந்த 3 பிள்ளைகளையே கரையேற்றணுங்கிறது அவங்களுடைய எண்ணம். ஒரு பையன் கார்த்திக். அவன் ஐடி முடிச்சுட்டு, ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு போன பையன். அவனுக்கு இந்த காலேஜ் முடித்தோடனே அந்த கேம்பஸ் இன்டர்வியூன்னுவாங்களே, அதெல்லாம் இல்லை பாவம். அவன் வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிக்கணும், தன் குடும்பத்துக்கு ஏதாவது உதவணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல பையன். ரொம்ப நல்ல பையன். அப்பா மாதிரியே. வேலை கிடைக்கல, சும்மா இருக்கானான்னு சொல்லிட்டு ஒரு ஜவுளி கடையில், பக்கத்தில் இருக்கிற ஜவுளி கடையில் போயிட்டு அந்த ஜவுளி கடையில் முழு நிர்வாகத்தையும் இவன் பார்த்துக்கிறான். வரவு செலவு, அங்கே இருக்கக்கூடிய சிப்பந்தியருடைய எல்லாத்தையும் கண்காணிக்கிறது. இந்த ஒரு கடையை முதலாளியே வரலன்னா கூட இவன் இருந்து அதை பார்த்துக்குவான். அவருக்கு மாதமானா ஒரு பணம் கிடைக்கும். அது அவனுக்கு உதவியா இருக்கு. இன்னும் 1-2 பார்ட் டைம் கிடைச்சாலும் செய்வான். அவ்வளவு பெரிய திறமைசாலி. 2வது பையன் பார்த்தீங்கன்னா நளினின்னு ஒரு பொண்ணு, பிரதாப்னு ஒரு பையன். 2 குழந்தைகள் அவங்களுக்கு. இந்த நளினின்ற பொண்ணு அம்மாவுக்கு கூட மாட எம்சி ரோடுக்கு போகிறது, துணிமணி வாங்கிட்டு வர்றது, கணக்கு வழக்கில் பார்க்கறது, அந்த நல்ல கௌரவமாக அந்த குடும்பத்தை கொண்டு போகணுன்றதுல அக்கறையாக அம்மா கூட உதவியாக இருக்கிறான் நளினி. இந்த பிரதாப் இருக்கானே, அவன் தான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கடைக்குட்டிங்கிறதுனால செல்ல பிள்ளைன்னு சொல்கிறதா என்னன்னு தெரியாது. அவனுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு ஏறல, 10th ஃபெயிலு. அவன் யாரையும் கேட்கல. அவங்க அப்பா சொல்றதையும் கேட்க மாட்டான், அவங்க அம்மா சொல்றதையும் கேட்க மாட்டான், அவங்க அண்ணன் சொல்றதையும் கேட்க மாட்டான். நீ பாரு போ, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இப்படியே போய் ஒரு செல்ஃபோன் கடையில் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு என்னென்னா இந்த செல்ஃபோன் மேலே ஒரு பெரிய மோகம். செல்ஃபோன் அவனுக்கு கிடைக்கிறது வீட்டில் கிடைக்காது. ஏன்னா அண்ணங்கிட்ட செல்ஃபோன் கிடையாது. அவங்க அப்பா செல்ஃபோன் வச்சுக்கிறாரு. அவர் வேலையிலேருந்து வந்தால் அந்த நேரத்தில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். காதில் ஒயர் போட்டுன்னு போய் மாடியில் போய் பாட்டு கேட்பான். இந்த பையன் பிரதாப் இப்படி இருக்கானேன்றது பொண்ணு அப்பா பரசுராமனுக்கும் லோகநாயகிக்கும் ஒரு வருத்தம் இருக்கு. இப்படியே காலம் போயிட்டு இருக்குமா, கடவுள் கண் திறக்காமையா இருப்பாரு. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சேமித்து அவங்களோட ஆசை என்னன்னா, கணவன் மனைவிக்கு நாம தான் கஷ்டப்பட்டோம், நாம தான் வலியோடு இருந்து எப்படியோ பண்ணோம்,
இந்த குழந்தைகள் நம்ம பட்ட கஷ்டங்களை படக்கூடாது. அதுங்களுக்கு நிறைய கல்வி கொடுக்கணும். நாம என்ன சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, நான் நிறைய கல்வியை கொடுக்கணும். அதுக்கு தரமான கல்வி கொடுத்தாகணுன்றதுல ரொம்ப அக்கறை உள்ளவங்க. பட் இதுல புத்திசாலித்தனமா இருக்கிறவன் கார்த்திக்கு. ரெண்டாவது நளினி. அவ இல்லை போக முடியலன்னா குடும்ப சூழ்நிலை, நான் அம்மா கூடயே இருக்கிறேன், வியாபாரத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுல கவனத்தை திருப்பிட்டா. மூணாவது பையன் பிரதாப் யார் பேச்சும் கேட்கறது இல்லை. ஒரு செல்போன் கம்பெனியில் ஒர்க் பண்றாரு. அவன் எங்க என்ன கொடுக்குறானோ வாங்கிக்கிறான். தினம் ஒரு செல்போன் வச்சுக்கின்னு தினம் விதமான பாட்டுகள் கேட்டுக்கின்னு எப்ப பார்த்தாலும் காதுல ஒரு ஒயர் ஒன்று வச்சுக்கின்னு என்ன சொல்றோன்னு காதுல வாங்கிக்கிறதே இல்லை. இவங்க குருவி மாதிரி சேர்த்து ஒரு வீடு ஒன்று இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிடுறாங்க. பிரசம் பண்றாங்க. சொந்த பந்தாங்கெல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த வீடுக்கு போன நேரமோ என்னமோ தெரியல, இந்த நளினி இருக்கா பாரு, அவ துணி எடுக்க போனால எம்சி ரோட்ல, அந்த முதலாளிக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும், ஏன்னா கருத்தா இருக்கிறா, கணக்கு வழக்கில் கரெக்டா இருக்கிறா, பணம் கொடுக்கல் வாங்கல கரெக்டா இருக்கிறா, நாணயமா இருக்கிறா. அவங்க அம்மாவை பார்த்தா குடும்பஸ்ரீ. அப்பா கண்ட மனைவி கூட அவர் வர்றதை பார்த்துருக்காரு. அதனால தன்னுடைய பையனுக்கு பொண்ணு கேட்டு ஒரு வீட்டுக்கு வர்றாரு. என் வசதி வாய்ப்புகளை பத்தி நான் சொல்ல வேண்டாம். வசதி வாய்ப்புகள் ஒன்றும் என் கூட வரப்போறது கிடையாது. என்னுடைய பையன் நல்லா இருக்கணும், என் பொண்ணு நல்ல இடத்துல வாழ்றா, சந்தோஷமா இருக்கிறா. அந்த மாதிரி என்னோட பையனும் சந்தோஷமா இருக்கணும்னா உங்க பொண்ணை நீங்க கொடுக்கணும். நீங்க வரதட்சணைலாம் பெருசா கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, என்கிட்ட இருக்குங்க. போதுமான அளவுக்கு நான் என்னுடைய வயசுல சம்பாரிச்சு வச்சிருக்கேன், போதும். நீங்க என்ன உங்களால முடியுமோ அதை மட்டும் செஞ்சு குழந்தைய அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நளினிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சந்தோஷம், அவளுக்கும் சந்தோஷம். கடை ஓனருடைய பையனை கல்யாணம், பையனும் கடையை பார்த்துக்குவான். பார்த்துக்கிறது இல்லாம அந்த பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான். பிஇ முடிச்சுட்டு எம்இ முடிச்சுட்டு அதுல மேல் படிப்பு படிச்சுட்டு இருக்கான். வேலைக்கு போகணுன்ற அவசியம் இல்லை, கடைக்கு வந்து பார்த்துக்குவான். நல்ல நல்ல நாணயமான பையன், குடும்பத்துக்கு ஏத்த பையன். இவருக்கு அப்புறம் அந்த கடையை நிர்வாகம் பண்றது அவன்தான் ஆயிப்போச்சு. இந்த சூழ்நிலை நளினியோட வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. கார்த்திக்கு வாழ்க்கை போது ஒரு ஐடி கம்பெனியில் ஜாப் கிடைச்சிட்டு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். இஎம்ஐ அடைக்கிறதுக்கு 2 பேரும் அப்பா புள்ள அம்மா 3 பேருமே போராடி கொடுக்குறாங்க. அந்த கடைசி பையன் மட்டும் வருமானம் வீட்டுக்கு கொடுக்கறது கிடையாது. ஆனால் வீடு வாங்கின பின்னாடி என்ன சொல்லிட்டான், நான் கூட ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு அவனா ஒத்துக்கினான். பரசுராமனுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம பையனுக்கு அக்கறை இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பாசம், அவன் மேலேயும் ஒரு பாசம் இருக்கு. எல்லாமே இல்லை, என்னென்ன ஊதாரித்தனமா இருக்காங்க, கொஞ்சம் நல்லா படிக்கலாமே, படிக்க மாட்டேங்கிறான் இந்த பையன். நளினி நம்ம படிக்க வைக்க முடியல, பட் ஏதோ நல்ல இடத்துல கல்யாணம் ஆகி போச்சு, பரவாயில்ல விடு. இந்த பையனை பொறுத்த வரைக்கும், கார்த்திகை பொறுத்த வரைக்கும் நல்ல பையன். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது கார்த்திகோட முதலாளி ஒரு நாள் பரசுராமனை பார்த்து பேசுறாரு. பரசுராமன் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், இப்போ வேலைக்கு போறது இல்லை, வயசாயிடுச்சு சொல்லி நிறுத்திட்டாங்க. ஆனால் அந்த பஸ் கம்பெனிக்கு போய் வரவு செலவெல்லாம் பார்த்துக்கிறேன், அவங்க ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க ஐயா, போகுது, அப்படி காலம் போயிட்டு இருக்கு, பையன் சம்பாதிக்கிறான், அந்த வருமானம் வருது. வீடு கடனை அடைக்கிறது தான், சொந்த வீடாகி போயிடுச்சு இல்லையா? நீங்க தான் வந்தீங்களே, உங்களுக்கு தெரியாதா? இல்லை, நான் ஒரு விஷயமா வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு. சொல்லுங்க ஐயா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. பார்த்துக்கிறது சரியா பார்த்துக்கிறானா இல்லை அதுல ஏதாவது? தங்கமான பையன் பரசுராமா, நீ தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னோட பிரார்த்தனை பழிச்சிருக்கு. கார்த்திக் ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு என் பொண்ணை கொடுக்கலான்னு இருக்கேன், வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கலான்னு ஆசைப்படுறேன். என் கடையை அவன் தான் பார்த்துக்கணும். அவன் ஐடி கம்பெனிக்கு போறது வர்றது போட்டோம், கடையை அவன் பார்த்துட்டோம். ஐடி கம்பெனியோட வருமானத்தை உங்க குடும்பத்துக்கு கடன் அடைக்கிறதுக்கு கொடுக்கறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை.
எனக்கு போதுமான அளவுக்கு பணம் இருக்கு. 2வது கல்யாணம் சிறப்பா நடந்து முடிச்சு. புது வீடு, நளினியோட கல்யாணம், கார்த்திகோட கல்யாணம். 2 பேருக்கும், பரசுராமனுக்கும் வயசாயிடுச்சு. லோகநாயகி முன்ன மாதிரி கடைக்கு போய், ஏன்னா மகள் இருக்க வரைக்கும் கடைக்கு போவா, சுறுசுறுப்பாக வாங்கிட்டு வருவா, துணை இருந்துச்சு. இப்போ அதுவும் இல்லையா, போதும். ஆனால் பையனுடைய மாத சம்பளத்தை வீட்டுக்கு கொடுத்துருவான். அது இஎம்ஐ அதுக்கு இதுக்கு போகும். இவர் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுற பணம் குடும்பத்துக்கு போதும். சின்ன பையன் வீட்டில் சாப்பிட்றதே கிடையாது. காலையில் அது காதில் ஒயர் மாட்டின்னு என்ன சொல்கிறேன்னு காதில் கேட்காம போயிடுவானா, மத்தியானம் அங்கேயே சாப்பிட்டு போடுது. ராத்திரிக்கு சாப்பிட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நல்ல பையன், கெட்ட பழக்கம் கிடையாது, சவகாசம் கெட்ட சவகாசம் கிடையாது. இந்த செல்ஃபோன் சவகாசம் மோசமான சவகாசம் அப்படின்னு அவங்க அப்பா எவ்வளோ சொல்லிட்டார். டேய், எப்போ பார்த்தாலும் ஒயரை வச்சுட்டு இருக்காதுடா, காது கேட்காம போயிட்டுட்டா. வண்டி வர்றது தெரியாது, வாகனம் வர்றது தெரியாது, யாராவது கூப்பிடுறது தெரியாது, என்ன பேசுறதுன்னு தெரியாது. காது ஆண்டவன் கொடுத்தது எது தெரியுமா? நிறைய விஷயங்களை கேட்கணுங்கிறதுக்காகத்தான். போப்பா, உனக்குன்னு தெரியும். இளையராஜா சாங்லாம் எப்படிப்பட்ட சாங் தெரியுமா? ரஹ்மான் சாங் என்ன மாதிரி இருக்கும் தெரியுமா? அப்படின்னு அதை கேட்கறதுக்காக தான் காதேக்குதுன்னு அவனுக்கு எண்ணம். இப்படியே போது, மகிழ்ச்சியாக தான் போச்சு. ஒரு வீடு, 2 கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு மகிழ்ச்சியாக தான் போகுது. கடனும் அடைஞ்சி போகிற சூழ்நிலை. இந்த பிரதாப் இருக்கிறானே, அவன் காதில் ஒயர மாட்டிக்கிட்டு 2 வீலரில் கேட்டு மூடி இருக்கு, அந்த 3 கேட்டு உள்ள சந்தில் பூந்து அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டே போக ட்ரெயின் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டான். பையன் செதறிட்டான், வண்டி செதறி போச்சு. உறவுகளே, பாசங்களே, திரும்பவும் சொல்றேன், செல்போன் மோகம் ஓரளவுக்கு தான் இருக்கணும். அவசியப்பட்டா யூஸ் பண்ணணும். ஃபோன் கால் வந்து அட்டன் பண்ணணும், நீங்க ஃபோன் பண்ணலாம், உங்களை உபயோகத்துக்கு தான் ஃபோனு. ஆனால் எல்லாத்துக்கும் வச்சுக்கின்னு காதில் ஒயர் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி தெரியக்கூடிய கும்பலை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வேற யார் ஞாபகம் வராது. இந்த கடைசி பையன் பிரதாப் ஞாபகம் தான் வரும். என்னடா இப்படி சின்ன பையன், வாழ வேண்டிய பையன் இப்படி போயிட்டானேன்னு அந்த ஏக்கத்திலேயே பரசுராமன் ரொம்ப நொந்து போயிட்டார். பையன் கார்த்திக் தான் அவரை அரவணைச்சு அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துக்கிட்டு, நளினியும் கூட வந்து அவங்க அம்மா அப்பாவையும் பார்த்துக்கிட்டு, மரும்பிள்ளையும் சும்மா சொல்லக்கூடாது, தன்னோட மாமியார் மருமகனையும் பார்த்துக்கிட்டு ஒரு குடும்பமாக அழகா அந்த குடும்பம் போச்சுங்க. ஒரு செல்போன் மோகத்தால ஒரு பையன் அழிஞ்சு போயிட்டான்றது மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தோட மகிழ்ச்சி அழிச்சிட்டான். ஆக உறவுகளே, எதுவாக இருந்தாலும் ஒரு அளவாக இருக்கட்டும். சாப்பாடு அளவாக இருக்கட்டும், தூக்கம் அளவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் செல்போன் மோகம் அளவாக இருக்கட்டும். எதுவாக இருந்தாலும் ஒரு அளவாக இருக்கும் பட்சத்தில் அதை நீங்க நல்ல வாழ்க்கையில என்ஜாய் பண்ணலாம். பணத்தாசை இருக்கலாம், பேராசையே கூடாது. இது யாருக்குமே பேராசை கிடையாது. அப்பாவுக்கும் கிடையாது, அம்மாவுக்கும் கிடையாது, பிள்ளைங்களுக்கும் கிடையாது. இந்த பையனுக்கு, கடைசி பையனுக்கு தான் இந்த செல்போன் மோகத்தால அந்த அவன் இழந்து போயிட்டான். அவன் இழந்துட்டான், அவனை இவங்க இழந்துட்டாங்க. ஆக நண்பர்களே, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. உங்க வீட்டில் யாராவது செல்போன்ல ரொம்பவும் மோகமா இருந்தால் கொஞ்சம் இந்த கதையை கேட்க சொல்லுங்க. வாழ்த்துக்கள், நன்றி.